தேசிய விருது வாங்கின கையோடு எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்களே. மாலைகளும் மண்ணில் வீழும் பொழுது மாலைகளை தானே எழுப்பிடுது. வேங்கை வாழ்ந்த காட்டிலே வேங்கை வந்து நீரப்பிடும் கதையோ. கோபம் ஒன்று எரியுதோ, முட்டும் பகை முடியுதோ, விட்டு வைத்த களத்திலே சிங்கம் ஒன்று நுழையுதோ. விஜயகாந்த் அவர்கள் மேல இப்படி ஒரு அன்பா? அந்த வெள்ளி தாமர விருத சமாதியில வச்சு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தியிருக்காங்க. அண்மையில நடந்த 71வது தேசிய திரைப்பட விருது விழால தமிழ் நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு விருது கிடைச்சிருக்கு. இது பலரையும் நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. அந்த விருதை முதல் முறையா வாங்குறாங்க. அதை தொடர்ந்து தமிழ் சினிமாக்கே கிடைச்ச பெருமை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னைக்கு வந்த எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு பலரும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அங்க விஜயகாந்த் அவர்களுடைய சமாதியில அவர் வாங்கின அந்த விருதை வச்சு வணங்கி இருக்காங்க. மாலை அணிவிச்சு மரியாதை செய்திருக்காங்க. அதை தொடர்ந்து ஆரத்தியும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம செய்தியாளர்களை சந்திச்சு பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் பிரேமலதா அவர்களை சந்திச்சு பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் மேல எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு இப்படி ஒரு பற்றா அப்படின்னு பலரும் நெகிழ்ந்து போயிருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ், ஹலோ டாக்டர்.